நம்ம அன்பான உள்ளங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத சற்று விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தெரிஞ்சுக்கிட்டலாம், தல்மா மாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது தல்மா மால் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிங்க. உங்களோட கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, சென்ட்டோட பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லு பார்க்குறக்காண்டி அவங்க வச்சுருந்த ஒரு விஷயம். நம்மகிட்ட தந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இடம் அப்படின்ட்டு. தலைவன் வேற மாதிரி இறங்கிட்டு இருக்கான், வேறு மாதிரி தான் இருக்குது. ப்ரோ தான் iPhone 16 Pro கலெக்ஷன் பாருங்கள். நம்ம உங்கள் லவ்வர்னால் இருந்தால் கலெக்ஷனை பார்த்து கூப்பிட்டு வந்து வாங்கிவிடுங்க. வாஷிங் மிஷினு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியங்கிறத தெரியப்படுத்துகிறாரு. வேறு மாதிரி தான் பச்சை பசேர்னு சூப்பராக போயிட்டுருக்கு. கலெக்ஷன்லாம் சூப்பராக, மாடல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக வேறு மாதிரி தான், சூப்பர். எல்லாமே தம்பி வேறு மாதிரி கேம் விளாண்டுருக்காப்புல. தலைவனை பாருங்கள், தலைவன் சிஸ்டம் வேறு மாதிரி போயிட்டுருக்கான். மூவி கலெக்ஷன் பாருங்கள், எல்லாருமே எல்லா கலெக்ஷனும் பாருங்கள். ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக தான் இருக்கும். இது எல்லாமே கல்லால் ஆனது. இந்த ஏரியா கற்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவ் தான் பயங்கரமாக. பாருங்கள் எப்படி இருக்குது. தலைவன் வேறு ரகமாக இருக்குது. இப்போ தலைவி வந்தாச்சு வேறு மாதிரி. பாருங்கள் எப்படி சுற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனாய் வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நெல்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் இல்லும் இங்கே பாருங்கள் எப்படி பெண்களுக்கு பயங்கரமான கலெக்ஷன்னா சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது. வேறு மாதிரி தான் இருக்குது. வந்து யாருனாலும் வாங்கிவிடுங்க, ஜாலியாக இருக்குது. நம்ம தலைவன் லோகோ பார்த்தோன்னா பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடு. உடனே இந்த கடையில் நின்றுட்டு பார்க்கும்போது அவர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு, தம்பி ஸ்ப்ரே ரேட்டு கம்மி தான், ஆஃபரு அப்படின்னாரு. எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டார். தமிழ்நாடு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஓடி போயிட்டு மொத்தம் ஒரு பெரிய பார்சல் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 4-5 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து, தம்பி என்ன எவ்வளோ ரேட்டு அப்படி இப்படின்ட்டு ஆஃபர் பண்ணார்.
ஃபன்லேண்டு உண்மைக்கும் பயங்கர ஃபன்னாக தான் இருக்குது, ஜாலியாக இருக்குங்க. நீ பாருங்கள், சுற்றி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஒன்று தான் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். தலைவன் ஐஸ்கிரீம்னு பாருங்கள், தலைகீழ கமத்திருக்கான்லே. ஃபுட் கோர்ட்டு இப்போ பாருங்கள் எப்படின்ட்டு பயங்கரமாக. இப்போ நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராகும். என்ன இதுன்னு தெரியலையே இது. தம்பி யாரா நீ அங்கே இங்கேயும் சுற்றிட்டாங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. வேறு மாதிரி பண்ணிட்டுருக்கான். கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே வேறு அற்புதமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடல் மாதிரி இருக்குது. நகையோட கலெக்ஷனும் பாருங்கள் சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், உடனே பார்சல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா தம்பி? ரயில் வண்டி யாருடா இங்கே உள்ளே விட்டது? நம்ம இதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அக்கா இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டேன். தம்பி சுமார் 400 கிராம்ஸ் அப்படின்னு. சரிக்கா அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம அப்புறம் வரோம் அப்படின்ட்டு பக்கம் தானே உட்காந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வேற மாதிரி போயிட்டுருக்கு. கலெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. இது ஓல்டு சூப்பர் வேற மாதிரி தான். எல்லாம் பாருங்கள், கலெக்ஷன் பாருங்கள். நம் பயணம் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. நாம் நாளை சந்திப்போம். ஜாலியாக இருங்க.